அண்ட் வந்து ரோபோ சங்கரன் நிறைய பேர் வந்து இப்போ அதை வந்து நிறைய விதமாக இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வந்து சொன்னாங்க. ஆனால் பர்ஃபார்மராக எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து. உங்களுக்கும் ரோபோ சங்கரனுக்கு உண்டான பாண்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை வருஷ பழக்கம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்ணனை பற்றி ஒரு விஷயம் அப்படி சொல்லணும் அப்படின்னா. ரோபோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எல்லாத்துக்கும் கை கொடுத்தவர். ஏன்னா நான் ஈவெண்ட்ல இருந்து ஆக்டரால இருந்து நான் ரோபோவை நான் கமெண்ட் பண்ணலை. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஈவெண்ட் பண்ணும்போது என்ன பேமெண்ட்னாலும் ஒத்துக்கிட்டு அவர் வரக்கூடிய ஆர்டிஸ்ட். ஸோ அப்படிதான் எனக்கு ரோபோ வந்து பழக்கம். நாங்கள் எல்லாமே ரோபோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் 1000 rupees 2000 rupees எல்லாம் கூட அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்காரு. நான், அர்ச்சனா, ரெட்டுன்னு, அப்புறம் மைம் கோபி, ஜெயச்சந்திரன், குருஜி, நாங்கள் எல்லாமே ஒரு டீம் தான். ஸோ அது மாதிரி பேமெண்ட்டை பற்றி கவலையே படாத ஒரு மனுஷன் தான் ரோபோ. அப்படிதான் எனக்கு நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் வந்து நான் இந்த மாறி வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது கூட அவர் சொல்கிறார், ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுங்க, இது சும்மா அப்படியே அவங்க சொல்கிறதே பண்ணிங்கன்னா நம்ம எப்படி மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகும், ஏதாவது ஒன்று போடுங்கன்னு. நான் சொன்னேன், என்னைக்கு ரொம்ப நான் வந்து கவுண்டர்லாம் போட்டிருக்கேன், கவுண்டர் வேணா நான் வாங்கிப்பேன், ஏன்னா செந்தில் சார் மாதிரி என்ன வேணா கலாய்ப்பாங்க, நான் என்னைக்கு எல்லாம் கலாய்ச்சிருக்கேன். அவரு வந்து சரி நான் போடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் தம்பி பெரியவரே அப்படின்னுவாரு. அது வந்து ரொம்ப என்ன தம்பி பெரியவரேவா அப்படின்னா, அவர் ஏன்னா வந்து ரோபோவோட நான் கொஞ்சம் வயசு பெரியவன். அப்போ வந்து பார்க்கறது சின்ன மாதிரி சீன் போட்டுட்டோம்ல, தம்பி பெரியவரே அப்படின்னாரு. மாடர்ன் ஜனகராஜ் அப்படின்வாரு, அந்த குரூப் லட்டுப்பு அப்படின்வாரு. அவர் வினோத்திட்ட சொல்லி போட்டார். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட். அதாவது எப்படின்னா நம்ம வந்துட்டோம், நல்லா ரோபோ அந்த டைம்ல நல்லா வந்துட்டு இருக்காரு. மற்றவன் வந்தால் சரி அவன் சொல்லிட்டு போறான், அவன் செய்யணும் ஏன் அப்படின்னு இல்லாமல் அவர் அது மாதிரி டெவலப் பண்ணி விட்டாரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்ல, எனக்கு அண்ணன் நல்லா பேசுவாங்க. அவன் அதுக்கு தான் நான் போக முடியாமல் போயிடுச்சு.